இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய கடந்த பதிவை பார்த்துவிட்டு பொது சேவை செய்கிறவர்கள், பொது தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, இன்றைய சூழலில் தூய்மையான சேவை செய்கிறவர்கள் அரசியலிலே இருந்து செயல்பட முடியாமல் ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. உண்மையிலேயே மக்களுக்கு தூய்மையான அரசியலை, தொண்டு சேவை செய்யக்கூடிய அரசியலை செய்கிறவர்களை உங்களை போன்றவர்கள் கூட அடையாளப்படுத்துவதற்கு தயங்குகிறீர்கள். ஏன் அண்ணாமலையை ஒரு தூய்மையான தலைவர், சிறந்த அரசியல் தலைவர் என்று நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறீர்கள் என்று கேபிள் தங்கராஜ் என்கிற அன்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார். அதே போல ரகுபதி என்கிற அன்பர் சாமியார்கள், சன்னியாசிகள், துறவிகள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அது உங்களுடைய வேலை அல்ல என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு உண்மையை புரிய வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துறவிகளாக இருக்கிறவர்கள், சாமியார்களாக, சன்னியாசிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் பேசலாமா என்கிற கேள்வியை எழுப்பியிருப்பது அது அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. ஆன்மீகம் என்றால் என்ன? எது ஆன்மீகம்? துறவிகளும் சாமியார்களும் சன்னியாசிகளும் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் ஆன்மீகமா? கோவில்களிலே பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு, அபிஷேக ஆராதனைகளை செய்து கொண்டு, வழிபாடு செய்து கொண்டிருப்பதுதான் ஆன்மீகமா? இப்படித்தான் சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான நிகழ்வுகளைத்தான் ஆன்மீகம், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்கு புறம்பானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்பது இந்த மனித வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களும் ஆன்மீகமானது. இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. அந்த தர்மமே ஆன்மீகமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் ஆன்மீகமானது. துறவிகளாக இருக்கிறவர்கள், சன்னியாசிகளாக இருக்கிறவர்கள், சாமியார்களாக இருக்கிறவர்கள் தனி மனித ஒழுக்கம், பண்பாடு பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. குடும்ப கலாச்சாரம், நெறிமுறைகள் பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. தொழில் தர்மத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. பொது வாழ்க்கைக்கான தர்மங்களை பற்றி வலியுறுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தால் அது அவர்களினுடைய அறியாமையைத்தான் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. உண்மையிலேயே துறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அறங்கள் பற்றியும், அனைத்து தர்மங்களை பற்றியும் எடுத்து கூறி அதற்கான வழிகாட்டுதலை மனித சமுதாயத்திற்கு கொடுப்பதுதான் துறவிகளினுடைய, சன்னியாசிகளினுடைய உண்மையான ஆன்மீக செயல்பாடாக இருக்க முடியும். அதைத்தான் அனைத்து ஆன்மீக மக்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த வாய்ப்பை அருளியிருக்கிறான் என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனித வாழ்க்கையில் தனிமனித சுய தர்மம் இருக்கிறது, குடும்ப தர்மம் இருக்கிறது,
தொழில் தர்மம் இருக்கிறது, சமுதாய தர்மம் இருக்கிறது. இந்த 4 தர்மங்களையும் கடைபிடித்து மனிதன் கடைத்தேற்றம் பெற வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த தர்மங்கள் என்ன என்பது பற்றியும் இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் மனித சமுதாயத்திற்கு புரிய வைத்து எல்லா மனிதர்களையும் தர்மத்தோடு வாழ்வதற்கான வலியுறுத்தலையும் வழிகாட்டுதலையும் தந்து இந்த மண்ணுக்கும் மானுடத்திற்கும் ஆன்மீக பணியாற்ற வேண்டியதுதான் சந்நியாசிகளினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த 4 தர்மங்களில் தனிமனித சுய தர்மத்தை கடந்து, குடும்ப தர்மத்தை கடந்து, தொழில் தர்மத்தை கடந்து, இந்த 3 தர்மங்களையும் விட உயர்ந்த தர்மமாக இருப்பது பொதுத்தண்டு, பொது வாழ்க்கை, அரசியல் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உயர்ந்த தர்மமாக இருப்பது, உயர்ந்த ஆன்மீகமாக இருக்க வேண்டியது அரசியல். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பை, அதற்கான நிர்வாகத்தை நிர்வகித்துக் கொண்டிருப்பது அரசு, அரசியல், அரசாங்கம். அது மாநிலமாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகளிலே மக்களினுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்து நிர்ணயம் செய்வது அரசியலாக இருக்கிறது, அரசாக இருக்கிறது. அந்த அரசு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அரசர்களாக, மன்னர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், நமக்கான அந்த அரசு நிர்வாகம், அரசாட்சி, நம்மை ஆளுகின்ற அரசர்களாக இருக்கின்றவர்கள் தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்க வேண்டும். தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்கள் நம்மை அரசாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கான அரசை, நமக்காக அரசாளக்கூடியவர்களை நிர்மாணித்துக் கொள்ளக்கூடிய, அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய முழுமையான கடமை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. மக்கள் அனைவரும் ஒரு தூய்மையான, மக்களுக்கு முழுமையான சேவை செய்யக்கூடிய அரசு நிர்வாகத்தை அமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே மனித சமுதாயம், மனித குலம் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதும் வழிகாட்டுவதும் துறவிகளினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட காலத்திலே கூட இங்கே வாழக்கூடிய மக்கள் எப்படி சமுதாய உணர்வு பெற்றவர்களாக, வலிமை பெற்றவர்களாக, வீரம் பெற்றவர்களாக, விவேகம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை நம்முடைய வீர துறவி விவேகானந்தர் அவர்கள் இந்த மண்ணிற்கும் வழங்கி இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் அந்த செய்தியை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் அறம் சார்ந்த அரசியலை மலரச் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு துறவி என்பவன் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி, தனிப்பட்ட தலைவர்களை பற்றி, தனிப்பட்ட அரசியல் இயக்கங்கள் பற்றி பிரச்சாரம் செய்வது துறவியினுடைய கடமை அல்ல. அரசியல் தர்மம் என்றால் என்ன, அரசியல் எப்படி இருக்க வேண்டும், அந்த அரசியல் உயர்ந்த ஆன்மீகமாக மலருகிற பொழுது, அந்த அரசு தர்மத்திற்கான அரசாக நிகழ்த்தப்படுகிற பொழுது சமுதாயங்கள் எல்லாம் எப்படி மேன்மையுறும் என்பதை பற்றி, அப்படிப்பட்ட அரசையும் அரசு நிர்வாகத்தையும் அவர்களுக்காக அரசாளக்கூடியவர்களையும் நிர்மாணித்துக் கொள்வதற்கு மக்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பது பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது துறவிகளினுடைய, ஆன்மீக தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சந்நியாசிகள், சாதுக்கள், சாமியார்களினுடைய கடமை என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தர்மத்திற்கான அரசு மாநிலங்களில், தேசங்களில், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் அது அமைகிற பொழுது
அனைத்து அரசுகளினுடைய தலைமை பொறுப்பு ஏற்கிறவர்கள் தர்மத்திற்காக செயலாற்றுகிற மனிதர்களாக இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக எல்லோரும் இணக்கமாக ஒரே குடும்பமாக வாழ்வதற்கான சமுதாயத்தை நாம் மிக சுலபமாக இந்த உலகத்தில் மலரச் செய்ய முடியும். அதற்கான ஆற்றலை, அதற்கான நல்லுணர்வை இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இறை பேராற்றல் அருள் புரியட்டும். பிரபஞ்ச பேராற்றல் கருணை மழை பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.